வணக்கத்துடன் பக்தி செய்தியாளர் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில் மாமலை வாசன் பக்த சபா சார்பில் 40ஆம் ஆண்டு விளக்கு பூஜை மற்றும் பொது படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் குருசாமிகள் முன்னிலையில் ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள சாமிகள், பக்தர்கள், பொதுமக்கள், குறிப்பாக ராமநாதபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த படி பூஜையில் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து சாமிமார்கள், கன்னிசாமிகள், பொதுமக்கள், குறிப்பாக ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அதை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள சாமிமார்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜை மற்றும் படி பூஜையில் கலந்து கொண்டு ஆரம்பம் முதல் முடியும் வரை விநாயகர் பாடல், முருகர் பாடல், ஸ்ரீ ஐயப்ப சாமியுடைய பல்வேறு விதமான பாடல்கள், சிவபெருமான் பாடல்கள், அம்மன் பாடல்கள் போன்ற பக்தி பாடல்களை முடியும் வரை தொடர்ச்சியாக பாடினார்கள். இதில் கலந்து கொண்ட அனைத்து சாமிமார்களும் உடன் இருந்து அவர்களோடு பாடல்களை பாடி பின்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட குருசாமிகளுக்கும் கன்னிசாமிகளுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டன. நிகழ்ச்சி முடிவில் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்ப சாமிக்கு படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாமும் பிரார்த்தனை செய்து ராமநாதபுரம் கிராமம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று நாமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். மேகவர்ணம் குலசாமி தலைமையில் ஐயப்ப படிப்பு நடக்கிற அனைத்து சுவாமிமார்களும் பெருமார்களும் கலந்து கொள்ளும்.